இந்தியா கடந்த 2 வருஷமா ரஷ்யாவுக்கிட்ட இருந்து மலிவு விலையில எண்ணெய் வாங்கி லாபம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப அந்த டீலு ஸ்லோவா மாறிட்டு இருக்கு. ரஷ்யா ஏன் சீப் பிரைஸுக்கு ஆயில் குடுத்தாங்க? இப்ப ஏன் அந்த அட்வான்டேஜ் அப்படியே குறைஞ்சிட்டு இருக்கு? இத பத்தி டீட்டெயிலா பேசப் போறோம். நான் ஜீவா. இது ஜீவா அன்ஃபில்டர். இதுதான் ரியல் ஜியோபாலிடிக்ஸ். இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம். இந்த போர் ஆரம்பமானதும் அமெரிக்காவும் மற்றும் யூரோப்பிய நாடுகளும் என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யா மீது ஹெவி சாங்ஷன் போட்டாங்க. அதாவது ரஷ்யா கிட்ட வழக்கம் போல் யாராலையும் எண்ணெய் வாங்கவும் முடியல, யூரோப்பாலையும் வாங்கவும் முடியல, செல் பண்ணவும் முடியல. அப்போ ரஷ்யா என்ன வழி பண்ணுச்சுன்னா, அவங்களுக்கு நியூ பையர்ஸ் வேணும்ன்ட்டு இந்தியா, சைனா மாதிரி நாடுங்களுக்கு திருப்பி, என்கிட்ட யார் யாரெல்லாம் எண்ணெய் வாங்குறாங்களோ அவங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஆனால் உன்னோட தனிப்பட்ட ஒரு உனக்கு தைரியம் இருந்தால் வாங்கிக்கோ, அது எல்லாமே நீ தான் கொண்டு போகணும். உன்னோட கப்பலில் வச்சு நீ கொண்டு போகணும். ஒரு பேரலுக்கு $25-30 வரைக்கும் குறைச்சி கொடுத்தாங்க. அப்போ இந்தியா என்ன நினச்சிச்சுன்னா, சீப்பாக கிடைக்குது வாங்கிக்கலாம். இதுதான் இந்தியா ரஷ்யா ஆயில் இம்பார்ட்டன்ட் மாசிவாக இன்க்ரீஸ் பண்ணுச்சு. அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் அதிகமாக நிறையவே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ அந்த கேம் அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு 3 முக்கியமான காரணம் சொல்லலாம். சாங்ஷன் ப்ரெஷர். அமெரிக்கா டைரெக்டாக இந்தியா மேலே பேன் பண்ணலை, ஆனால் இன்டைரக்டாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க. பேங்கிங், ரெசிடென்ஷன், ஷிப்பிங், இன்சூரன்ஸ், அந்த ஆயில் கொண்டு வர கப்பலுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் ப்ராப்ளம் கொடுக்குறது. செகண்டரி டிரான்சாக்ஷன் ரிஸ்க் கொடுக்குறது. அதாவது ரஷ்யாவுடன் டீல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ 2வது விஷயம் என்னென்னா, டிஸ்கவுண்ட் ஆல்மோஸ்ட் கான். அதாவது முக்கியமான பாயிண்ட் இதுதான். முன்னாடி $25-30 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்தவங்க இப்போ வெறும் $4-5 தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ இந்தியா என்ன நினைக்கும், இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஏன் குறைவான லாபத்தை பார்க்கணும், ஏன் குறைவான லாபத்துக்கு ஆயில் வாங்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க உலகத்தில் இருக்கிற மற்ற எண்ணெய் வளவச்சங்களுக்கு எல்லா பக்கமும் திரும்புகிறாங்க. இப்போ 3வது ப்ராப்ளம் என்னென்னா, பேமெண்ட் ப்ராப்ளம். ரஷ்யாவுக்கு டாலரில் பேமெண்ட் பண்ண முடியாது. ரூபியை கொடுத்தா அது அவர்கள் ஃபுல்லாகவும் யூஸ் பண்ண முடியல. இந்த பேமெண்ட் இஷ்யூ இன்னும் சால்வ் ஆகலை. அது சால்வ் ஆகிற பட்சத்தில் மறுபடியும் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கலாம். ஆனால் மறுபடியும் அதே அட்வான்டேஜ் கிடைக்குமான்னு கேட்டால் தெரியலை. அதனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குது, ஆனால் அதே மாதிரி அக்ரெசிவ் இல்லை. டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. மிடில் ஈஸ்ட்டு, அதர் சப்ளைஸ். அதாவது இந்தியா சேஃப் கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. யாருக்கும் நண்பனாகவும் இல்லை, யாருக்கும் எதிரியாகவும் இல்லை. ஒரு கேள்வி கேட்கலாம், 2022 ஏன் அந்த டிரான்சாக்ஷன் போடல? அப்போ இந்தியா அவங்கக்கிட்ட சீப் ரேட்டுக்கு பெட்ரோல், க்ரூட் ஆயிலை வாங்கி அதை இங்கே ரீஃபைன்ஸ் பண்ணி அதில் ஒரு பகுதியை யூரோப்பியன் நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அதனால் அவங்க அன்னைக்கு அதை டைரெக்டாக பண்ணலை. ஏன்னா 2022 காலம் கோவிட் டைம். அதனால் அவங்க டைரெக்டாக போட்டாங்கன்னா அது அவங்களுக்கும் அடி வாங்கணும், அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்காங்க. இது எல்லாமே ஒரு சேஃப் கேம் மாதிரி தான். இந்த ஜியோபாலிட்டிக்ஸும் உங்கள் லைஃபுக்கும் என்ன கனெக்ஷன்? சிம்பிள். சீப் ரேட்டில் ரஷ்யன் ஆயில் கிடச்சிச்சின்னா இந்தியாவுக்கு பெட்ரோல், டீசல் காஸ்ட் கண்ட்ரோல் பண்ண ஈஸியாக இருக்கும். அது குறைஞ்சிடுச்சுன்னா ஃபியூல் ப்ரைஸ் இன்னும் ப்ரெஷர் அதிகமாகும், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும், மிடில் கிளாஸ் பட்ஜெட் ஸ்கியூஸாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஸ்டோரியிலேருந்து ஒரே ஒரு லெசன், உலக அரசியலில் யாரும் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இங்கே இன்ட்ரெஸ்ட் தான் பர்மனெண்ட். இந்த மாதிரி ரியல் ஜியோபாலிட்டிக்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜீவா அன்ஃபில்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்தியா கரெக்டான டிசிஷன் எடுக்கிறாங்களா, இல்லை தப்பான மூமெண்ட் பண்ணிட்டு போகிறாங்களா? இன்னும் கானஸ்டாக கமெண்டில் சொல்லுங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர். நன்றி, வணக்கம்.